இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த சமயத்துல ஒழுங்கா படிக்க முடியுமா? ஆன்லைன்ல 100% ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். உங்க எல்லா கேள்விகளுக்கு பதில் கூறவும் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான ஆன்லைன் ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி நம்ம அரியர் இருந்தாலும் கரியர் சேனலோட முதல் லைவ் வெபினார்ல பேச வருகிறார் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட CMD மிஸ்டர் பூமிநாதன் முத்துராமன். வரும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்க UPSC எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வெபினார் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம பாருங்க. இந்த லாக்டவுன்ல UPSC எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன ஆகும், கோச்சிங் கிளாஸஸ்லாம் எப்படி போக முடியும்னு பயமா இருக்கா? கவலையை விடுங்க. இந்த வீடியோல உங்க UPSC எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸை வீட்ல இருந்து எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஹாய், இது அரியர் இருந்தாலும் கரியர். முக்கியமான கரியர் டிப்ஸை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்துல நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. UPSC எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், உங்க பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது BCom, BSc, BTech அப்படின்னு எதுல வேணா நீங்க பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கலாம். பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்ச கையோட நிறைய பேர் UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் UPSC எக்ஸாம் மட்டும் தான் அவங்க குறிக்கோளா இருக்கிறவங்க 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கூட ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்னடா கேட்பாங்க இந்த எக்ஸாம்ல அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன். UPSC எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கு. preliminary, mains and personality test. prelims குவாலிஃபை பண்ணாதான் மெயின்ஸ் எழுத முடியும். மெயின்ஸ் குவாலிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு personality test, அதாவது ஃபைனல் இன்டர்வியூ நடக்கும். UPSC எக்ஸாம் நுழைவுத் தேர்வு எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. UPSC எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம்னு யார்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ, உடனே என்ன சொல்லுவாங்க, உங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், GK, EVS அப்படின்னு இருக்கிற புக் எல்லாம் கொடுத்துட்டு இதை புரட்டி புரட்டி பாருடா, உனக்கு வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாம் கரெக்ட் தான், ஆனா இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதோட சேர்த்து மார்க் டெஸ்ட், क्वेश्चंस அப்ரோச் பண்ற ஸ்ட்ராட்டஜி, பர்சனாலிட்டி டெஸ்ட்க்கு நம்மள எப்படி க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு பல விதத்துல நம்ம எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். யாரை கேட்டாலும் உடனே கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து அங்க எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்காக ஊர் விட்டு ஊர் போய் படிச்சு UPSC எக்ஸாம் எழுதுறவங்க கூட இருக்காங்க. ஆனா கோச்சிங் கிளாஸஸ் எல்லாராலையும் போக முடியாது. ஆனா இதே அளவுக்கு எல்லா விதத்திலையும் தரவு ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? 2018ல UPSC எக்ஸாம் டாப்பர் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, UPSC எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸ்பென்சிவ் புக்ஸோ கோச்சிங் கிளாஸஸோ போகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நல்ல போன் ஆர் லேப்டாப் வித் ஸ்டெடி இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே UPSC எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானுங்க. அதுவும் இந்த பேண்டமிக் சமயத்துல ஸ்கூல்ல இருந்து ஒர்க் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன். அப்ப UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதும் ஆன்லைன்ல சாத்தியம் தானே. எதுக்கு ஆன்லைன்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேள்வி உங்களுக்கு வரலாம். UPSC எக்ஸாம்க்கு இந்த வருஷம் ப்ரிப்பேரே பண்ண முடியாது, அடுத்த அட்டெம்ப்ட் எழுத முடியாது அப்படின்னு ஒரு யோசனை இல்லாம வெளியே போக முடியாத இந்த சமயத்துல கூட உங்க வீட்ல இருந்தபடியே கம்ஃபர்டபிளா சேஃபா உட்காந்து நீங்க படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லைங்க, வேலை வீடுன்னு ரெண்டுத்தையும் சமாளிக்கிறவங்களுக்கு கோச்சிங் கிளாஸஸ் போகிறதுக்குலாம் நேரம் இருக்காது. அவங்களுக்கு எந்த டைம் சூட்டபிளா இருக்கோ வீட்டுல உட்காந்தபடி அவங்களுக்கு படிக்கலாம்ல. ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு இதை விட வேற என்ன அட்வான்டேஜ் வேணும்? சரி, ஆன்லைன்ல UPSC எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். உடனே எங்க இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழும்பும். UPSC எக்ஸாம் ஒரு கடல்னா இன்டர்நெட்ல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் அதை விட பெரிய கடல். எங்க இதை ஆரம்பிக்கிறது? கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல எதெல்லாம் உண்மை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அப் டு டேட்டா இருக்கா அப்படின்னு பல விதமான கேள்விகள் வரும். படிக்கிறதுக்கு கண்டிப்பா குழப்பமா இருக்கும். ஆன்லைன்ல ஃப்ரீயாவே நிறைய நல்ல ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. YouTube எஜுகேஷன் சேனல்ஸ்ல ஃபுல்லி கைடட் வீடியோஸ், மொபைல் ஆப்ஸ், ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல கோர்சஸ்ல ஸ்ட்ரக்சர்ட் மெட்டீரியல்ஸ் குமிஞ்சு கிடக்கு. சில வெப்சைட்ஸ்ல ஒன்-ஆன்-ஒன் மென்டரிங் கூட ஆஃபர் பண்றாங்க. கூடவே பாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்,
மாக் டெஸ்ட் பேப்பர்ஸ், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு நிறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல குமிஞ்சு கிடக்கு. நமக்கு நிறைய மேகசின்ஸ்க்கு வந்து பிசிக்கல் காப்பி படிக்க முடியல அப்படின்னா கூட ஆன்லைன்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா ஒபிஷியல் வெப்சைட்ஸ்க்கு போய் நியூஸ் அப்டேட்ஸ் அடிக்கடி தெரிஞ்சுக்கலாம். நம்ம படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒருத்தரோட படிக்கிற ப்ராசஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் வேற வேற. ஆன்லைன்ல படிக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்க பேஸ்ல நீங்க படிக்கலாம். ஒருவேளை ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க, say maths, English or even general knowledge, இதுல வீக்கா இருக்கீங்கன்னா அந்த ஏரியால அதிக நேரம் கவனம் செலுத்தலாம். ஒரு ரீசெண்ட் இங்கிலீஷ் நியூஸ் ஆர்டிகல்ல this lockdown is a blessing for all those preparing for higher education அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆன்லைன்லயே இருக்கு, படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு முன்ன விட. அண்ட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனோட எல்லா ஹையர் எஜுகேஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு பிளெஸிங் தானே இது. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? உங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸை உடனே ஆரம்பிங்க வீட்ல இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அறியாதவர்கள் கரியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.